ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அது என்ன ஷார்ட்ஸ்னால், குல்சார் இந்தியன் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலு. இவர் வந்து எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் வந்து யூடியூப்பில் ஒரு சட்டவிரோதத்துக்கு செயல் ஒன்று செஞ்சுருந்தார். அதை பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அவர்ஸ் மாதிரி. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஒரு பொது யூடியூப் சேனலாக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன அவருக்கு என்ன நடந்தது, அவர் என்ன பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஹேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் கோழியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து சட்டப்படி குற்றம். அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரொம்ப மட்டமான தவறான கீழ்த்தரமான செயல் இது. நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோன்னா நம்மளால் ஒரு 4 பேருக்கு பிரதிபலன் இருக்கணும். ஒரு 4 பேர் நம்ம சேனலை பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பொருள் வாங்கியிருக்குமா, அது ஒரு இப்போ நான் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸு கேஜெட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் பொருள் வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய சொந்தக்காரங்க, நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, நீ இந்த பொருள் போட்டிருந்த, இது வந்து நல்லா இருந்துச்சு, நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கணுமே தவிர, யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர, யாருக்கும் வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க. குல்சார் அப்படின்றவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணார்னா, இவர் வந்து குல்சார் இந்தியன் ஹேக்கர் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தார். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சட்டத்துக்கு விரோதமான சில வீடியோக்கள் போட்டிருந்தார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, தண்டவாளம் ட்ராக்கு, அந்த ட்ராக்கில் வந்து குட்டி குட்டி மிட்டாய், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு வாளி டப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல், சின்ன சின்ன கல், அதுக்கப்புறம் சைக்கிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஷாம்பு, இப்படின்னு நிறைய விஷயம் அந்த ரயில்வே ட்ராக்கு தண்டவாளத்தில் வச்சு அது மேலே ட்ரெயினை போக விட்டு அதை வீடியோ எடுத்து தான் ட்ரெண்டிங் ஆகணும், தன்னோட சேனல் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிறைய வீடியோ அந்த மாதிரி போட்டு தன்னோட யூடியூப் சேனலில் வந்து இவர் போட்டிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தாங்க. இவரோட சேனல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, வைரல் ஆச்சு. இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இது வந்து உத்தரப்பிரதேச போலீஸோட பார்வைக்கு போச்சு. பார்வைக்கு போன பிறகு என்ன ஆச்சுனாக்கா, உத்தரப்பிரதேசம் போலீஸார் வந்து இது சட்டப்படி குற்றம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த மாதிரி செய்ய போகும்போது நம்ம தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும்போது ஏதாவது அது ஆக்சிடெண்ட் ஆனாக்கா, இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 1000 பேர்லேருந்து 2000 பேர் வரைக்கும் பயணிப்பாங்க, பெரிய ட்ரெயினாக எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இருந்தாக்கா. இப்போ செய்கிற இவர் செய்கிற அந்த முட்டாள்தனமான செயல்னால அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லாருக்கும் உயிர் சேதம் ஏற்பட 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவர் பேரில் என்ன பண்ணாங்கன்னா, சட்டப்படி வந்து இவரை வந்து கூப்பிட்டு இவர் பேரில் கேஸ் போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேச என்னோடய பக்கத்தில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்து அந்த சேனல் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அந்த சேனல் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு வீடியோஸ் கிடைக்காது. ஏன்னா வந்து அந்த சேனலை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சில வீடியோ மட்டும்தான் அந்த சேனலில் இருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அவர் போடக்கூடாதுன்னு அவர்கிட்ட வந்து வாக்குமூலமாக வாங்கிட்டாங்க. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும், நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யூடியூப்பில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இப்போ என் சேனல் பார்த்தீங்கன்னா அசார் டைரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என் சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியாது. இப்போ என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ, கேஜெட் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் வெலாக்ஸு, இந்த மாதிரி சோஷியல் விஷயம், இதை பற்றியான மெசேஜ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தாக்கா தயவுசெய்து அந்த மாதிரி வீடியோஸ் போடாமல் நல்ல வீடியோஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாக்கா, நீங்கள் மேக்ஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்லை பொதுவான டீச்சராக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கலாம், மருத்துவர், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல கண்டென்ட் எடுத்து போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டு பாடி போடுறாங்க, டான்ஸ் ஆடி போடுறாங்க, சில பேர் கிராஃப்ட்டு, சில பேர் வந்து ஸ்டிச்சிங், துணி தைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் போடுறாங்க. நிறைய விஷயங்கள், விவசாயம், எவ்வளோ போட்டுட்ருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுங்க. யூடியூப்பை நல்லா நீங்களும் ஃபேமஸ் ஆகலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் வந்து நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் நிறைய கண்டினியூஸாக வரும். அதே மாதிரி அசார் டைரி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க நம்ம பேஜை. நம்ம யூடியூப் சேனலில் வந்து அசார் டைரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.